சிந்தித்தோம் பெரும் தேச கனவினை, சந்தித்தோம் கடும் போரின் கெடுவினை. இது 1999 ஆரம்பிச்ச விஷயம் இல்ல, 1947 ஆரம்பிச்ச விஷயம். நிந்தித்தோம் கொடும் கூட்ட பகையளித்தோம். கார்கில் போரை பக்கத்துல நின்னு பார்த்த மாதிரியான ஒரு அனுபவம். தண்டித்தோம் எதிர் நின்ற கயவரை, கண்டித்தோம் அடங்காரை சிறையெடுத்தோம். சிந்தித்தோம் பெருந்தேச கனவினை, சந்தித்தோம் கடும் போரின் கெடுவினை, இந்தித்தோம் கொடும் கூற்ற பகையளித்தோம். மன்னித்தோம் அடி வீழ்ந்த பகைவரை, கண்டித்தோம் எதிர் நின்ற கயவரை, கண்டித்தோம் அடங்காரை சிறையெடுத்தோம். வசுந்தரா தெள்ளு தமிழ் சொல்லெடுத்து அந்த பெண்களை குரலோட அப்படி ஆரம்பிச்சப்போ அமைதி பற்றி பேசிக் கொண்டிருந்த அந்த நாட்களிலேயே இமயமலையின் உறைந்த பனிச்சிகரங்களில் கண்ணுக்கு தெரியாமல், உலகத்தின் கவனத்திற்கே வராமல் ஒரு மிகப்பெரிய இராணுவ திட்டம் அமைதியாக உருவாகி கொண்டிருந்தது. அதற்கு அடுத்து வந்த அஸ்வின், நம்ம பக்கத்து வீட்டு பையன் சொல்ற கதை சொல்ற மாதிரி சுமார் 130 கிலோமீட்டர் ஸ்கொயர் 200 கிலோமீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் ஆக்கிரமிச்சிருப்பாங்க ஐநாத்மன் சொல்லிட்டு எடுங்க. அப்பதான் அவருக்கு இந்த கிளைமேட் தீவிரமே புரியும். அடுத்ததா ஹரிவர்மன், துல்லியமான சில விஷயம் அப்படி டெக்னிக்கலா அவங்களுடைய ஆயுத கிடங்குகள்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அழிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இது நம்ம காலாட்படை பண்ண முடியாது. அதனால இந்திய ராணுவம் என்ன பண்றாங்க, மே 26 நம்மளுடைய விமானப்படையை களமிறக்குகிறது. 3 பேரும் 3 டிஃபரண்ட் ஸ்டைல்ஸ் சூப்பரா இருந்தது. நம்ம லெட் ஸ்டார்ட்ல நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றது. ரொம்ப அருமையா பேசினாங்க எல்லாரும். அப்புறம் ஹரிவர்மன் சொல்லும் போது அந்த டெக்னிக்கல், அந்த வியூகம், அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் ரொம்ப அற்புதமா இருந்தது. அந்த கேப்டன் விக்ரம் பத்ரா பத்தி பேசின அந்த விஷயம் எல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. வசுந்தராவோட எழுத்து இருந்துச்சு, அது ஒரு ஃபீல் இருந்துச்சு, அவங்க எழுச்சி எழுத்தா இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு ஒரு 3/4 மணி நேரம் நிகழ்ச்சி பாக்குறோம்னா அதுக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் முழுமையா உழைச்சிருக்காங்க. எத்தனை புத்தகங்கள் படிச்சிருக்காங்க. அதுவும் அஸ்வின்லாம் விபி சிங் நினைக்கிறேன், எனக்கு பேர் சரியா ஞாபகம் வரல. அவர் எழுதின கார்கில் புத்தகம் ஒரு 300 பக்கம் புத்தகம் இருக்கு. அதை உட்கார்ந்து வரி வரியா படிச்சான், நோட்ஸ் எடுத்தான். கற்பித்தோம் உயிர் தேசமென, ஒப்பித்தோம் அதை வேதமென, இந்த ஒற்றை தாரக மந்திரத்தை கொண்டு நாம் பெற்ற வெற்றிதான் இந்த கார்கில் வெற்றி. நம்முடைய இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத, மறைக்க முடியாத ஒரு மாபெரும் வெற்றி இந்த கார்கில் வெற்றி.